பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சொல் என்ன சொல் என்று பார்க்கிறீர்களா? மற்றவர்களுக்கு சொல்கிற சொல் ஒரு பக்கம். இன்றைக்கு நமக்கு நாமே என்ன சொல்லிக் கொள்ளப் போகிறோம்? ஆமாம், பிறருக்கு நன்றாக இருங்கள், இன்றைய நாள் இனிய நாளாகட்டும், தங்கள் வரவு நல்வரவு, நல்லதை பேசுங்கள் என்றெல்லாம் சொல்லி பழகிவிட்டோம். இன்றைக்கு நமக்கு நாமே என்ன சொல்லிக் கொள்வது என்பதை பார்க்கலாமா? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் இன்றைக்கு நான் சினம் கொள்ள மாட்டேன், இப்படி ஒரு வாசகத்தை நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளலாமா? இன்றைக்கு நான் சினம் கொள்ள மாட்டேன், இன்றைக்கு நான் கோபம் கொள்ள மாட்டேன். ஒரே ஒரு முறை இந்த வாசகத்தை முழுமையாக காலையில் எழுந்தவுடன் நமக்கு நாமே சொல்லிக் கொள்வோம். முடிந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய முகம் பார்க்கும் கண்ணாடி முன்னால் நின்று சொல்வோம். இல்லை என்றால் பரவாயில்லை, அமர்ந்த இடத்தில் அமர்ந்து இன்றைக்கு நான் சினம் கொள்ள மாட்டேன் என்று சொல்லிக் கொள்வோம். இதுதான் இன்றைக்கு நம்முடைய சொல். ஏன் என்று கேட்கிறீர்களா? பலமுறை கோபப்பட வேண்டாம் என்றுதான் எண்ணுகிறோம், ஆனால் நம்மை அறியாமல் கோபப்படுகிறோம். நம்மை அறியாமல் கோபப்படுகிறோம் பாருங்கள். அந்த நேரத்தில் ஒரு தடுப்பணையாக இந்த வாசகம் வந்து நிற்கும். ஒவ்வொரு நாளும் இதை நமக்கு நாமே சொல்லிக் கொண்டால் நமக்கான தடுப்பணை உருவாகும். இன்றைக்கு என்ன செயல் என்று பார்க்கிறீர்களா? இதனுடைய தொடர்ச்சிதான் இன்றைய செயல். என்ன செயல்? ஆட்டோசஜஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பல நேரங்களில் எப்படி செயல்படுவது என்று புரியவில்லை என்றால், அடுத்த தப்படி எப்படி எடுத்து வைப்பது என்று தெரியவில்லை என்றால், யாரிடத்திலாவது அதற்கான யோசனையை கேட்கிறோம், அறிவுரை கேட்கிறோம். அவர்கள் அந்த அறிவுரையை சொல்கிறார்கள். அந்த அறிவுரையை திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொள்கிறோம் இல்லையா? அதே போல ஒரு நல்ல அறிவுரையை, நமக்கும் தெரியும் அந்த நல்ல அறிவுரையை, அது யாரோ சொன்னதாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நாமே சிந்தித்ததாகவோ, எங்கேயோ வாசித்ததாகவோ, அல்லது நம்முடைய அறிவுக்கு தெரிந்ததாகவோ இருக்கலாம். அந்த அறிவுரையை நமக்கு நாமே சொல்லிக் கொள்வோம். நமக்கு நாமே ஆலோசகராக இருந்து, நமக்கு நாமே அறிவுரையாளராக இருந்து, இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்வோம். எல்லா நேரத்திலேயும் யாரோ வந்து நமக்கு அறிவுரை சொல்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. எல்லா நேரத்திலேயும் மற்றவர்கள் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றும் எதிர்பார்க்க முடியாது. மனித மனம் யாராவது சொன்னால் அதை கேட்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கும். முடியாது, நீங்கள் சொன்னால் நான் கேட்டுவிட வேண்டுமா என்று எதிர்கேள்வி கேட்கும். அவர்கள் சொல்வது சரி என்று தெரிந்தால் கூட அதை பார்க்க மாட்டேன் என்று முகத்தை திருப்பிக் கொள்ளும். அதற்கு பதிலாக நமக்கு நாமே சொல்லிக் கொண்டால், நாம் தான் சொல்லிக் கொள்கிறோம், நமக்காக சொல்லிக் கொள்கிறோம் என்கிற நம்பிக்கை உருவாகும். எனவேதான் இன்றைய நம்முடைய செயல் ஆட்டோசஜஷன் ஆஃப் குட் திங்ஸ். நான் இனிமேல் இப்படித்தான் இருப்பேன், இத்தனை நாட்கள் படிக்காத புத்தகத்தை இன்று படிக்க தொடங்குவேன், இன்று முதல் படிப்பேன், இன்று முதல் படிப்பேன், இன்று முதல் படிப்பேன். இது ஆட்டோசஜஷனுக்கான ஒரு வாசகம். இன்று முதல் கோபப்பட மாட்டேன், இது ஆட்டோசஜஷனுக்கான இன்னொரு வாசகம். இன்று முதல் யாரையும் ஏளனமாக பார்க்க மாட்டேன். இப்படி எதுவாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம், ஆனால் everyone requires an autosuggestion. அந்த autosuggestion என்கிற அற்புதமான ஒரு பொறியை, ஒரு கரணத்தை கையாளத் தொடங்கினோம் என்றால் எந்த சிக்கலும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நம்மால் தொடர முடியும்
இடர்பாடுகள் வந்தால் அந்த இடர்பாடுகளை மிக ஆணித்தரமாக, ஆனால் அதே நேரத்தில் மிக மென்மையாக எதிர்கொள்ள முடியும். எந்த பாடலை இன்றைக்கு சிந்திக்கலாம்? முழு பாடல் கூட வேண்டாம், அந்த பாடலின் 2 வரிகள். நமக்கெல்லாம் தெரிந்த இதிகாசம் ராமாயணம். இந்த ராமாயணத்தை தமிழில் பாடிக் கொடுத்தவர் கவி சக்கரவர்த்தி கம்பர். கம்பருடைய ராமாயணத்தில் ஒரு காட்சி, அந்த காட்சியும் பாடல், அந்த பாடலின் 2 வரிகள், அவைதாம் இப்போது நாம் பார்க்கக்கூடியவை. காட்சி என்ன தெரியுமா? நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்கிற அறிவிப்பு. இந்த அறிவிப்பு வந்தவுடன் ராமனுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். நாளை பட்டம் கட்ட இருக்கிற ராமனுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று குலகுருவான வசிஷ்டர் அனுப்பப்படுகிறார். ராமனை சந்திக்கிற வசிஷ்டர் ராமனுக்கு அறிவுரை சொல்கிறார். நாளை அரசனாக போகிற ராமனுக்கு வசிஷ்டர் சொல்கிற அறிவுரை என்ன தெரியுமா? யாரொடும் பகை கொள்ளலன் எனில் போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது. எவ்வளவு வினோதம் பாருங்கள். நாளை முதல் அவன் அரசன். நாம் எல்லாம் வரலாற்று புத்தகத்தை நிறையவே படித்திருக்கிறோம். பல்வேறு நாடுகளின் வரலாறுகளை கேள்விப்பட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். ஓர் அரசன் பேரரசன் ஆகிவிட்டான் என்று எப்போது சொல்கிறோம்? சிறியதாக இருந்த ஒரு சிட்டி ஸ்டேட் மாசிடோனியா. அந்த மாசிடோனியாவை ஆண்டு கொண்டிருந்தவன் பிலிப் என்பவன். அவனுக்கு அரசன் என்று பெயர் கிடையாது. ஏனென்றால் கிரேக்க சிட்டி ஸ்டேட்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த நகர மாநிலங்களில் அரசன் என்கிற பெயரோடு அந்த பதவி கிடையாது. அவன் இளவரசன் தான். பிரின்ஸ் பிலிப் என்றுதான் இன்றைக்கும் வரலாறு அவனை பற்றி பதிவு செய்கிறது. இந்த பிரின்ஸ் பிலிப்புக்கு பிறந்த மகன் அலெக்சாண்டர். அலெக்சாண்டரை எப்படி அழைக்கிறோம்? அலெக்சாண்டர் தி கிரேட். ஏன் அலெக்சாண்டர் தி கிரேட்? சிறியதாக இருந்த சிட்டி ஸ்டேட் முறையை மாற்றி பல்வேறு அகல நீள பரிமாணங்கள் கொண்ட நிலப்புலன்களை எல்லாம் சேர்த்து அந்த நிலப்புலன்களுக்கெல்லாம் ஏக சக்கராதிபதியாக நின்றான் என்பதனால்தான் he annexed a lot of territories. இல்லையா? சிறியதாக இருக்கிற ஒரு நாட்டை அதன் அகல நீள பரிமாணங்களை, அதன் விஸ்தீரணங்களை விரிவுபடுத்தி ஒரு பெரிய நாடாக ஆக்கிவிட்டால் அரசன், பேரரசன் ஆகிவிட்டான் என்கிறோம். சிறிய அரசு பேரரசாகிவிட்டது, சாம்ராஜ்யம் ஆகிவிட்டது என்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு சக்கரவர்த்தியாக நாளை முடிசூட இருக்கிற ஒருவனை பார்த்து யாரோடும் பகை கொள்ளலன், அப்பா போர் செய்யாதே, யாரிடத்திலேயும் பகை கொண்டு போர் செய்யாதே. அப்படி இருந்தால் உன்னுடைய நாட்டில் போர் ஒடுங்கும், ஆனால் உன்னுடைய புகழ் ஒடுங்காது. போர் செய்யாதே. நாடுகளை கைப்பற்றிக் கொள்வதற்காக, நாடுகளை உன்னோடு சேர்த்துக் கொள்வதற்காக போர் செய்யாதே. அப்படி செய்தால் போர் இல்லாமல் போகும், ஆனால் உன்னுடைய புகழ் மேலும் மேலும் விரியும் என்று சொன்ன வசிஷ்டருடைய அந்த உபதேசம் வித்தியாசமாக இருக்கிறது இல்லையா? இந்த வித்தியாசமான உபதேசத்தை ராமன் மாத்திரமில்லை, நாமும் உள்ளத்தில் தேக்குவோம். உணர்வுகள் விரியும், உள்ளமும் விரியும்.